अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व सल्ली अला मुहम्मद व अला आलिहि व अस्हाबिहि इला यौमिद्दीन। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானுடைய கிருபை கொண்டு ரம்லான் மாதத்தினுடைய முதல் 10 நோன்பிலே நோன்பை நோற்றவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே அவர்கள் கூடுதலாக செய்த வணக்க வழிபாடான இரவு தொழுகை முடித்துவிட்டு இறைவனுடைய பெயரால் திக்ரு செய்வதற்காக ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி வல்ல ரஹ்மான் நம்மை தேர்வு செய்து இங்கே அமரச் செய்திருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் என்றென்றும் நம்முடைய இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், இமாம்கள் உள்ளிட்ட நம் அனைவர் மீதும் நின்று நவட்டுமாக என்று துவா செய்தவனாக இஸ்லாத்தினுடைய நற்குணங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மூமின் கோழையாக இருப்பானா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க, ஆம் இருக்கலாம், கோழையாக இருக்கலாம் என்று சொல்றாங்க. ஒரு மூமின் உலோபித்தனம் உடையவனாக இருப்பானா என்று கேட்கிறாங்க. உலோபித்தனம் என்று சொன்னால் கஞ்சத்தனம். கஞ்சத்தனத்தோடு ஒரு மூமின் இருப்பானா என்று சொன்னால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆம் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு மூமின் பொய்யராக இருப்பாரா என்று கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்லை, பொய்யராக இருந்தால் அவர் மூமின் இல்லை, மூமின் பொய்யராக இருக்க மாட்டார் என்று சொல்றாங்க. இப்போ ஒரு மூமினாக முஸ்லீமாக இருப்பதற்கு அடிப்படை தகுதியாக எது இருக்கிறது என்று சொன்னால் உண்மை பேசுவது என்பது. அதனாலதான் நல்ல பேச்சு பேசக்கூடிய பேச்சை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா வாய்மைன்னு சொல்லுவாங்க. வாய்மெய், வாயில பேசக்கூடிய மெய். வாயில எதை மட்டும்தான் பேசணும்? மெய்யை மட்டும்தான் பேச வேண்டும், பொய்யை பேசக்கூடாது என்பதற்காகத்தான் பேச்சை எப்படி சொல்லுவாங்கன்னாக்க வாய்மை என்று சொல்லுவார்கள். அந்த வாய்மையோடு இருக்க வேண்டும், பொய் என்பது பேசக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு அகமதுல இடம்பெறுகிறது. அவர்கள் பொய்யை விட மிக வெறுப்பான விஷயம் நபிகள் நாயகத்திற்கு வேற எதுவும் இல்லை. பல விஷயங்களை வெறுத்தாங்க, அதுல பொய்யை விட மிக வெறுப்பான விஷயம் வேறு எதுவும் இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது எவர் ஒருவர் கூட சொல்லல, எவன் ஒருவன் அப்படின்னு ஒருமையில சொல்றாங்க. எவன் ஒருவன் என் மீது பொய்யான விஷயத்தை சொல்கிறானோ, நபிகள் நாயகம் இதை செய்தார்கள், நபிகள் நாயகம் இதை சொன்னார்கள் என்று எவன் என் மீது பொய்யை சொல்கிறானோ அவனுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அவன் வைத்துக் கொள்ளட்டும், நரகத்துல ரிசர்வ் பண்ணி வைத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இறைவன் 9வது அத்தியாயம் 119வது வசனத்துல குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், வகூனு மா சாதிகின், நீங்கள் எப்பொழுதும் உண்மையாளர்களோடு இருங்கள். எங்க உண்மையாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்க இருங்க. இறைவன் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் சொல்லுவதை தெளிவாக உண்மையாக சத்தியமாக பேசுங்கள். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை தெளிவாக பேசிவிடுங்கள். நேற்று சொன்னோம், என்னது? நீங்கள் பேசினால்
உண்மையை பேசுங்கள், சரியானதை பேசுங்கள், அல்லது வாய் மூடி மௌனமாக இருந்து விடுங்கள். அதுவும் இபாதத்து தான். தேவையான இடத்துல பேசுவது, தேவையில்லாத இடத்தில் அமைதியாக இருந்து விடுவது, வாய் மூடி மௌனமாக இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இறைவன் அதை தெளிவாக குறிப்பிடுகிறான். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் சரியானதை மட்டுமே பேசுங்கள். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே செய்யுங்கள், எதை செய்கிறீர்களோ அதையே பேசுங்கள் என்று நபிகள் நாயகம் என்று இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறான். அப்படிப்பட்ட அடிப்படையான நற்குணத்தினுடைய முதல் தகுதியான வாய்மையோடு இருந்து வல்ல ரஹ்மானுடைய நன்மையையும் வல்ல ரஹ்மானுடைய பாவ மன்னிப்பையும் பெற்று ஈருலக வெற்றியையும் பெற்று இறைவனிடத்திலே சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களில் நம்மையும் இறைவன் ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.